ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் 1 மீட்டர் அளவுக்கு வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். எப்போதும் போல் வந்து ஃபோல்டிங் வந்து என் சைடும், ஓப்பன் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடும் இருக்க மாதிரி வந்து நான் கிளாத்தை வந்து ஒரு வாட்டி மட்டும் மடித்து போட்டிருக்கேன். துணியோட மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரியும், அந்த ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் நீங்கள் வந்து கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கோங்க. எப்போதும் போல் கீழே ராய ஜெஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுருங்க. நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக நான் ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் உயரம் வந்து 14 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்கும் சேர்த்து நான் 14.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்கோட ரவுண்டு வந்து நான் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த 3/4 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும், 1/4 இன்ச்சு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணவும் நான் சேர்த்தே மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக் நெக்கோட ஹைட்டு வந்து 9 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட செஸ்ட் வித்து பார்த்தீங்கன்னா, அப்பர் பாடி செஸ்ட் வித்து வந்து 35. அது கூட வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கணும். 4 இன்ச்சை சேர்த்தா 39. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு 9.25 இன்ச்சு வருது. இதுதான் நம்ம வந்து செஸ்ட் வித்தா வந்து எடுத்துக்கணும். அடுத்து ஆம்கோலோட உயரம் வந்து நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம செஸ்டோட வித்து வந்து 9.25 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு, ஹிப் ரவுண்டுக்கும் அதையே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீடியை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நெக்கு ரவுண்ட் நெக்கு நான் சீடியை வச்சுட்டு ரவுண்டு போட்டுட்டேன். உங்களுக்கு நெக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் ஆம்கோல் ரவுண்டை வந்து செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணுறேன். இதை வந்து நான் வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண முன்னாடி வந்து ஆம்கோலோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளவுதான், பேக் பார்ட்டோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு. இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆம்கோலோட வளைவு வந்து செக் பண்ணும்போது வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அதை விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்டுக்கு நேர் வந்து டேப்பை வளைச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ பேக் பார்ட்டோட கட்டிங் முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தையல் வர வேண்டிய இடத்துல எல்லாம் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ல வந்து ஒரு ஃபோல்டிங் இருந்துச்சு, அதை இன்னொரு ஃபோல்டிங் வர்ற மாதிரி நான் மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ என்னோட சைடு வந்து 2 ஃபோல்டிங்கும், எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து 4 ஓப்பன் சைடும் இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கேன். ஸ்லீவ் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது நார்மல் ஸ்லீவ் தான், அதனால நான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். அதுல இருந்து ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். அண்டர் ஆர்ம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நான் அதுலேயும் லைன் போட்டு எடுத்திருக்கேன். மேலே ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஆம்கோலோட ரவுண்டு வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிட்டு நான் பேக் சைடு வர ஆம்கோல் வந்து நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாம் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேக் சைடு போட்ட ஆம்கோலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் கர்வ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் ஆம்கோலோட டெப்த்து கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவில் வந்து சுருக்கம் வராது. எப்போதுமே ப்ளவுஸ் வந்து போட்டதுக்கப்புறம் சுருக்கம் வந்துச்சுன்னா அது ப்ளவுஸில் வருதா இல்லை வந்து ஸ்லீவில் வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ப்ளவுஸோட பாடி பார்ட்டில் வருதா இல்லை ஸ்லீவில் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாடி பீஸில் வந்து எவ்வளவு வந்து தையலுக்காக அளவு விட்டுருந்தீங்களோ அதே அளவு தான் ஸ்லீவ்லையும் விடணும். இப்போ கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த லைனை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சில் வந்து டெப்த்து கொடுத்துருந்தோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட கட்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சில் கட் பண்ணதுக்கு வந்து ஒரு நாச்சு கொடுத்துக்கலாம். அது ஃப்ரண்ட் சைடு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு வாட்டி மார்க் பண்ணியோ இல்லை வந்து நாச்சு கொடுத்தோ வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸ் தான். மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து கிராஸாக போட்டுட்டு ஃபுல் கிராஸ் வர மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் கட்டிங் வந்து போடும்போது எப்போதும் வந்து அந்த கிளாத் வந்து ஃபுல் கிராஸில் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக்கை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் கிராஸ் இல்லாமல் நீங்கள் ஆஃப் கிராஸில் வந்து மார்க் பண்ணிங்கன்னா தச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு தச்சு நீங்கள் போடும்போது வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது, நீட்டாகவே வராது. ஸோ கிளாத்தை வந்து நல்லா ஃபுல் கிராஸில் இருக்க மாதிரி மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து ஃபுல் கிராஸில் இருக்க மாதிரி நல்லா இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேக் பார்ட்டில் வந்து என்ன மார்க்கிங் இருக்கோ அதே மார்க்கிங்கை நான் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பேக்கில் என்ன ஹைட்டு மார்க் பண்ணியிருந்தனோ அதே மார்க்கிங்கை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நமக்கு தேவையான ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கி சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ வந்து தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ரவுண்டு வந்து நல்லா திரும்பும். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து டெப்த்து கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து நான் 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதில் தான் நமக்கு நெக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு நான் சீடியை வச்சு ரவுண்ட் போட்டுட்டேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே அந்த ரவுண்டு வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் விழுகுது அப்படின்னா வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து நான் ஒரு 14 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 14 இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து கொக்கி சைடு வர்ற உயரம் வந்து ப்ளவுஸில் வந்து எனக்கு 4.5 இன்ச் வந்துச்சு. அது கூட வந்து நான் ஒரு 1 இன்ச் மட்டும் சேர்த்து 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து சைடு உயரம் வந்து நான் டோட்டலாக தையலுக்கும் சேர்த்து 6 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து டாட் மார்க் பண்ணுறதுக்காக நெக் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட வித்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்னு கொடுத்துருக்கேன். இந்த 3 இன்ச்சை வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொக்கி உயரம், சைடு உயரம் இது எல்லாமே மெயின் டாட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
கொக்கி சைடு வர்ற டாட்டுக்கு வந்து நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த 3 டாட்டுக்கு உள்ள இடைவெளி வந்து நான் 2 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். இது உங்களோட விருப்பம்தான். டாட் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் இல்லை 1.25 இன்ச் வந்து போதும். கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 2 இன்ச்சில் வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் ஆம்கோல் சைடு வர்ற டாட்டும் வந்து அந்த 2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.